மாரி செல்வராஜ் ஒரு தலைசிறந்த திரைப்பட இயக்குனர். பல தேசிய விருதுகளை பெற்ற ஒரு இயக்குனர். ஆனால் அவர் சமீபத்தில் வெளியிட்டிருக்கின்ற, அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற வாழை திரைப்படம் சமூக நல்லிணக்கத்தை தெளிவாக மக்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அவர் நழுவ விட்டிருக்கிறார். 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வேட்மா நகரத்தில் இரவு நேரத்தில் நடைபெற்ற ஒரு லாரி விபத்து. வாழைத்தார்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்கிறது. அது வயலிலே சகதியிலே போகின்றது. இதில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்த பள்ளிவாசலில் கலந்தர் மஸ்தான் என்பவர் இமாமாக பணியாற்றுகிறார். அவருக்கு இந்த செய்தி வருகிறது. ஊர் மக்களை உற்சாகப்படுத்துகிறார். முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் மத சாதி வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விடிய விடிய அந்த லாரி கவிழ்ந்தனால் உயிருக்காக போராடி கொண்டிருந்த பலரை காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தை, குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு சாதிய நல்லிணக்கமும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதை அற்புதமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை மாரி செல்வராஜ் நழுவ விட்டுவிட்டார் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது.